சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனா முத்துக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சீதா இப்படிலாம் பேசுனதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த அருணா தாங்க இருக்கும். அருண் சொன்ன பொய்யை சீதா ரொம்பவே நம்புகிறா. எப்படி தான் சீதாவுக்கு அருணை பற்றி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட முத்து சொல்கிறாரு, எதுக்கு மீனா நீ இவ்வளோ குழப்பத்தில் இருக்க? இதுதான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே சீதாவை கூப்பிட்டு பேசியிருப்பேனே. நான் பேசினா சீதா கண்டிப்பாக புரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லை, உங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம், சீதாவை வர வைப்போம், சீதா கிட்ட நம்ம 2 பேரும் பேசுவோம். இங்கே நம்ம பேசுகிறதுலையே சீதா அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. அப்படியும் தெளிவாக புரிய வரலனா என்ன செய்யணும், எப்படி சீதாவுக்கு அருணை பற்றி தெரியப்படுத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. இதை கேட்ட மீனாவும், வேண்டாங்க, ஏற்கனவே சீதா என்கிட்ட பேசுனதே சரியில்லை, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு என்ன கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தராமல் இப்படி சீதா என்றைக்கும் என்கிட்ட பேசுனதும் இல்லை. அருண் மேலே உள்ள பாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் சீதா நம்ம என்ன பேசினாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அருண் அவ்வளோ பொய் சொல்லி சீதா மனசை மாற்றி வச்சுருக்கான். இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க, உங்கள் பேச்சை கேட்காம இந்த சீதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி சீதாவுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், ஆனால் நான் சொல்கிறத கூட என் தங்கச்சி புரிஞ்சுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, நானாவது பரவாயில்லைங்க, என் தங்கச்சி பேசினதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் ஏங்க அந்த சீதா கிட்ட பேசி அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு மீனா கேட்குறாங்க. பரவாயில்ல மீனா, சீதா உனக்கு தங்கச்சின்னா எனக்கும் தங்கச்சி தானே, பரவாயில்ல, சீதா வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லை, இந்த அருணை நம்பி அருண் தான் வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டால சீதா, அப்போ அருணோட லட்சணம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அருணை சீதாவால் திருத்த முடியும். இல்லைன்னா சீதா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கா, ரொம்ப நம்புகிறா, அதனால் என்ன வேணாலும் பொய் சொல்லலான்னு இந்த அருணும் இப்படி தான் தேவையில்லாத பிரச்சனை செய்வான். நம்ம 2 பேரையும் உங்கள் குடும்பத்திலேருந்து பிரிக்கணும்னு நினப்பான். நாம் நல்ல பேர் வாங்கவே கூடாதுன்னு நினப்பான். அதனால் நாம் இதை உடனே செஞ்சு தான் ஆகணும். நீ முதல்ல சீதாவை உங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லு, நம்ம பேசி பார்ப்போன்னு சொல்லும்போது, எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்கள் மேலே சீதா அவ்வளோ கோவமாக இருக்காங்க. உங்கள் மேலே நம்பிக்கை வச்ச சீதா இப்படி பேசுவான்னு நினைக்கல. நீங்கள் சொல்லி எப்படி நம்புவாளோ எனக்கு தெரியல. சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனாவும் சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சீதா ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம், எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி சீதாவை வர வைப்போம்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் சந்திரா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா வராங்க. என்ன முத்து, மீனாவை எங்கே கூப்பிட்டு போகிற? இவ்வளோ சீக்கிரமாக 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க? ஏன் மீனா, இவ்வளோ சீக்கிரம் வெளியில் போகணுமா? என்ன வேறு எதுவும் டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கான்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை, அதெல்லாம் இல்லை, நான் வெளியில் வேலைக்காக போகலை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், என் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஏன், உன் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? நல்லா தானே இருக்காங்க, அங்கே ஏன் போகணும்? எப்பயும் வேலையை முடிச்சுட்டு அவங்கள பார்த்துட்டு தானே வருவேன், இன்றைக்கி வீட்டு வேலையை கூட செய்யாமல் கிளம்பிட்டியான்னு கேட்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த வீட்டில் மீனா மட்டும் மருமக கிடையாது, மற்ற எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்களையும் வேலை செய்ய சொல்லுங்கள். செய்ய முடியலையா, நீங்கள் வேலை செய்யுங்க. அதை விட்டுட்டு கிளம்பும் போதே எங்கே போகிறேன்னு கேட்டுட்ருக்கீங்க. ஏன், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பணுமா? என் மனைவி மீனாவை நான் எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவேன். நாங்கள் 2 பேரும் எப்போ வேணும்னாலும் வெளியில் கிளம்பி போவோம். அதை கேட்க முதல்ல நீங்கள் யார்? மீனாவை தான் மருமகளாக ஏற்றுக்கலல்ல, அப்புறம் எதுக்கு வந்து கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனாவும், அத்தை, எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைத்தை, அதனால தான் பேசுகிறதுக்காக போகிறோன்னு சொல்ல, நீ எங்கே இருந்தாலும் பிரச்சனை தானடி வரும், அதனால தானே வேணும்னே சமைக்காமல் அன்னைக்கு முத்துக்கிட்டேயும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் என்னை நிற்க வச்சு அவங்க கேள்வி கேட்க அவமானப்படுத்துறதெல்லாம் பார்த்து நீ சந்தோஷமாக இருந்த, அதனால தான் உன் குடும்பத்துலேயும் இப்போ பிரச்சனை வந்திருக்கு போல். நீ எங்கே இருந்தாலும் பிரச்சனை மட்டும்தான் வரும், பெருசாக எந்த நல்லதும் நடக்காது. வீட்டு வேலையை முடிச்சியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், மீதி இருக்கிற வேலையை நான் வந்து பார்க்குறேன் அத்தை, இன்றைக்கி நான் பூ கொடுக்க கூட போகலை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பூ கொடுக்க போனா என்ன, போகலன்னா எனக்கு என்ன, இப்போ உங்கள் அம்மா வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னு கிளம்பி போகிறல்ல, அதே மாதிரி இந்த வீட்டு மருமகளாகவும் கொஞ்சம் பொறுப்பாயிரு. நான் தான் சமைக்கணும்னு முத்து சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக தானே நிற்கிறேன், நீ எல்லாம் நல்ல மருமகன்னு உன்னை வேற நான் மருமகளாக ஏற்றுக்கணுமா? சீக்கிரமாக போயிட்டு வீட்டுக்கு வர வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு அங்கே பெரிய பிரச்சனைன்னு அங்கேயே உட்காந்துராத மீனா, மீதி இருக்கிற வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்கணும், புரியுதுல்ல? முத்துக்கு நான் சொல்கிறது புரியாது, ஆனால் உனக்கு நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேச, உடனே மீனாவும், அத்தை, எனக்கு நல்லா தெளிவாக புரியுது, என்னால் இந்த வீட்டில் இனி எந்த பிரச்சனையும் வராது, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அத்தை, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு, வாங்க போகலாம் அப்படின்னு மீனாவும் முத்துவும் ஒன்றா கிளம்புறாங்க. இதை பார்த்த விஜயா நினைக்கிறாங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மீனாவுக்கு முத்து ரொம்ப தான் சப்போர்ட்டாக இருக்கான், மீனாவை பேசினாலே முத்து உடனே கோவப்படுறானே, என் மேலே இந்த முத்துவுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. என்ன, இந்த மீனா வந்ததுக்கப்புறமா இந்த முத்துவும்
நல்லா வேலையை பார்க்குறான், சம்பாதிக்கிறான். அவனுக்கு இப்போ 2 கார் வேற இருக்குல்ல. அந்த சம்பாதிக்கிற திமிரில் தான் இந்த முத்து வந்து மீனா கூடவே இருக்கணும்னு நல்லா பாசமாக பார்த்துக்கிறான். ஆனால் என்ன தான் இந்த வீட்டில் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் முத்து மீனாவை ஏதாவது ஒரு பிரச்சனையில் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப தான் போகிறேன். அப்போ தெரியும் நான் யாருன்னு. இவங்க சீக்கிரமாக என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மீனா மேலே உள்ள கோவத்தில் விஜயா இப்படி நினைக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் சந்திரா வீட்டுக்கு போகிறாங்க. உடனே சந்திரா, என்ன மீனா, முத்து தம்பியை கூப்பிட்டு வந்திருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, முத்து தம்பி வாங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அத்தை. இங்கே மீனா சீதாக்கு ஃபோன் பண்ணி இங்கே உங்கள் வீட்டுக்கு வர சொல்லணும்னு நினச்சா. ஆனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் இருக்கிற கோவத்தில் சீதா ஃபோன் எடுத்து பேச மாட்டேங்கிறா. நீங்களாவது சீதாக்கு ஃபோன் பண்ணுங்கள். சீதாவை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி வர சொல்லுங்கள். இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் அப்போ தான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னு கேட்க, அத்தை என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்திருக்கிற அந்த அருணை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமான்னு சொல்லும்போது, ஏன் அருண் தம்பி என்ன செஞ்சாருன்னு கேட்க, அம்மா அந்த அருண் எல்லாமே தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காருமா. முதல்ல சீதாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்னவோ நாங்கள் தப்பு செஞ்ச மாதிரி ஃபோன் பண்ணால் கூட சீதா எடுத்து பேச மாட்டேங்கிறாமா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்னவோ சொல்கிற மீனா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சா சரிதான். நான் சீதாவை வர வைக்கிறேன் அப்படின்னு சந்திரா சீதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ தான் சீதா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மான்னு கேட்க, என்ன சீதா எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கல்ல, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு, ஆமாம்மா நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். இப்போ எதுக்குமா ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்க, நான் உன்னை பார்க்கணும் பேசணும், நீ நம்ம வீட்டுக்கு கிளம்பி வரியா அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. ஏம்மா அங்கே வந்தால் நீ மீனா அக்காவை தான் பெருமையாக பேசுவ, அக்கா என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லுவ, என்னை கொஞ்சம் கூட யாரும் மதிக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் எதுக்குமா அங்கே வரணும், என்னால் வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்து அருணோட அம்மாவும், என்ன சீதா உங்கள் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசிகிட்ருக்க, உனக்கு உங்கள் அக்கா மீனா மேலேயும் அந்த முத்து மேலேயும் கோவம் இருக்கலாம், அதுக்கு உங்கள் அம்மா என்ன செய்வாங்க, உங்கள் அம்மா கூப்பிட்டா போய் பார்த்துட்டு வா, அவங்களுக்குன்னு யார் இருக்காங்க சொல்லு, நீ தான் பொறுப்பாக அவங்களையும் பார்த்துக்க வேண்டாமா, உன்னோட நீ நல்ல பொறுமையாக இருப்பேன்னு நினச்சா இவ்வளோ கோவமாக பேசுகிறியே அப்படின்னு சொல்ல, சரித்த நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு, அம்மா நான் இப்போ வரேன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே உடனே சந்திராவும், சீதா இன்னும் கோவமாக தாண்டி இருக்கா மீனா, அவகிட்ட பேசினாலும் புரிஞ்சுப்பாளான்னு தெரியலையே, முத்து மாப்பிள்ள மீனாவையே தேவையில்லாமல் சீதா பேசிட்டா, இதில் நீங்கள் வேற வந்திருக்கிறீங்க, சீதாவால் நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறத என்னால் பார்க்க முடியாது, வேண்டாம் இந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாமேன்னு சொல்ல, அத்தை நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் பொறுமையாக இருங்க. மீனாவுக்கும் சீதாவுக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணம் அந்த அருண். நம்ம யாரையுமே சீதா புரிஞ்சுக்க கூடாதுன்னு இப்படிலாம் தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்ருக்கான். நான் தான் தப்பு செஞ்சதா சொல்லி எதுக்கு சீதாவோட மனசை அந்த அருண் மாற்றணும்? அந்த ஆளுங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் ஆளுங்களை அனுப்புனது நான் தான். அவங்க என்னவோ நான் பணம் கொடுத்து வர வச்ச ஆளுங்கன்னு பொய் சொல்லி எதுக்காக அந்த அருண் ஏமாற்றணும்? அதெல்லாம் சீதாவுக்கு புரிய வேண்டாமா? நான் பார்த்துக்கிறேன் சீதா வந்து நம்ம வீட்டில் இருந்த நம்ம பொண்ணாச்சே. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு பொண்ணு நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாளா அப்படின்ற நம்பிக்கையில் முத்து இப்படி பேசிகிட்ருக்காரு. சரி மாப்பிள்ள, நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும். உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. மீனா வா, நம்ம முத்து மாப்பிள்ளை வந்திருக்கிறதுனால நம்ம சமைக்கலான்னு சொல்லிட்டு மீனாவும் இங்கே சந்திராவும் கிச்சனுக்கு போகிறாங்க. இங்கே அருணோட அம்மா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய அம்மா சந்திரா வீட்டுக்கு சீதா வராங்க. அங்கே முத்து இருக்கிறத பார்த்த உடனே, என்ன முத்து மாமா இங்கே வந்திருக்காரு, இதுக்காக தான் அம்மா வர சொன்னாங்களா அம்மா அப்படின்னு இங்கே சீதா கூப்பிட்ட உடனே, சீதா வந்துட்டியாடின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, என்ன எதுக்கு வர சொன்னேன், அதுவும் முத்து மாமா இங்கே இருக்காரு, இவர் இருந்தா நான் அந்த பக்கமே வரக்கூடாது, இவங்கக்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், என்ன எதுக்குமா இங்கே வர சொன்னேன், தேவையில்லாமல் பிரச்சனை யார் மூலமாகவும் எனக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேம்மா. இந்த மீனாக்கா முத்து மாமான்னு இவங்க முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பும்போது இங்கே முத்து சொல்கிறாரு, சீதா என் மேலே உனக்கு கோபம் இருக்கலாம், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீ கோவப்பட வேண்டாம். உண்மையாகவே நான் தப்பு செஞ்சுருந்தா உன்கிட்டையும் அந்த அருண்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பை கேட்டிருப்பேன். எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உண்மையாகவே நான் எந்த தப்பும் செய்யலை சீதா, நீ என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முத்து பேச ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்கே சீதாவும், போதுமாம்மா, நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு நீங்கள் எல்லாரும் முக்கியம்னு உங்கள் மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். நான் நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நம்பிட்டு இருந்தேன். ஏன் என் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் நல்லது செய்வீங்கன்னு உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் மாமா. அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டிங்கல்ல. அருண் மேலே உள்ள கோவத்தில் தேவையில்லாமல் நீங்கள் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய, அருணுக்கு வேறு எதுவும் பிரச்சனை பெருசாக இருந்தால் என் மாமியார் சும்மா விட்டுருப்பாங்களா, இல்லை என் வீட்டில் உள்ளவங்கள தான் சும்மா விட்டுருப்பாங்களா? நீங்கள் அருண் மேலே உள்ள கோவத்தில் இப்படிலாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்ற மாதிரி வந்து பேசுகிறீங்களே, எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது மாமா.
ஏற்கனவே மீனாக்கா கிட்ட நான் தெளிவாக பேசிட்டேன். என் வீட்டுக்காரர் அருணுக்கு பிரச்சனை செய்கிற யாருமே எனக்கு வேண்டாம். நான் என் வேலையை மட்டும் பார்த்துக்கிறேன்னு. எதுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணாலும் நான் வரமாட்டேன்னு நீங்கள் ஃபோன் பண்ண உடனே அந்த ஃபோனை கூட எடுக்காமல் இருந்தேன். வேணும்னே எங்கள் அம்மா கிட்ட சொல்லி என்னை இங்கே வர வச்சுருக்கீங்கல்ல, பிரச்சனை செய்கிறதுக்காகவா இல்லை அருணை பற்றி என்கிட்ட தப்பாக பேசுகிறதுக்காகவா? நீங்கள் அருணை பற்றி என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பாக அருணுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன். அருணை மட்டும்தான் நான் புரிஞ்சுப்பேன். ஏன்னா அருண் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார் மாமா. ஆனால் நீங்கள் எல்லாரும் அப்படி இல்லை. நீங்கள் எனக்கு கல்யாணம் ஆகக்கூடாது அருண் கூடன்னு சேர்ந்து நீங்கள் எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க. இப்போ வரைக்கும் அருண் மேலே உள்ள கோவத்தில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அவரோட வேலையிலையும் பிரச்சனை செஞ்சீங்க, இப்போ வாழ்க்கையிலையும் பிரச்சனை செய்கிறீங்க. அதனால் என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. வேண்டாம் மாமா, அருணை பற்றி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். எனக்கு அருண் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே மீனா பேசுகிறாங்க. சீதா, நீ என் பேச்சு தான் கேட்கல. உன் மாமா முத்து வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை தேடி உன்கிட்ட பேசுகிறதுக்காகவும் அருணை பற்றி புரிய வைக்கிறதுக்காகவும் வந்திருக்காரு. என்ன நீ மதிப்பு மரியாதை எனக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் உன் முத்து மாமா மேலே வச்ச நம்பிக்கையை கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அவர் உனக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்காருன்னு நினச்சிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு யோசிச்சுப்பாரு. அப்புறம் நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு சொல்ல போதும். உங்கள் எல்லாரையும் நம்பி நான் ஏமாந்துட்டேன். எனக்குன்னு இப்போ இருக்கிறது அருண் மட்டும்தான். இப்பையும் அருணை பற்றி என்கிட்ட தப்பாக பேசி என்னையும் அருணையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா முத்துமாமா? ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க நீங்கள்? நான் அருண் கூட சந்தோஷமாக வாழணும்னு அப்போ நீங்கள் உண்மையாகவே ஆசைப்படலையா? இத்தனை நாள் நடித்து ஏமாத்திட்டு இருந்தீங்களா முத்துமாமா? அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க சீதா. உடனே முத்து சொல்கிறாரு, என்னைக்கா இருந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நான் நினைக்க மாட்டேன் சீதா. ஏன்னா மீனாவை விட உன் மேலே எனக்கு நிறைய அக்கறை இருந்தது. உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். அந்த அருண் எனக்கு செஞ்ச பிரச்சனையெல்லாம் நினச்சி பார்த்து அதே மாதிரி உன்னையும் ஏமாற்றி உன் வாழ்க்கையில் அந்த அருண் பிரச்சனை செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் நானும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேனே தவிர்த்து மற்றபடி நீயும் அருணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை பிரிக்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை. உங்கள் வாழ்க்கையை பார்த்து நானும் மீனாவும் என்றைக்கும் பொறாமப்பட்டதும் கிடையாது. அந்த அவசியமும் இல்லை. நான் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டல்ல. உண்மையை நான் புரிய வைக்கிறேன். என் கூட வரியா அப்படின்னு சொல்லும்போது, எங்கே வரணும்? நான் ஏன் வரணும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற அவசியமே இல்லை. எங்கேயும் என்னால் வர முடியாதுன்னு சீதா ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க. உடனே முத்துவும், சீதா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அந்த அருண் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நான் நிரூபிக்கிறதுக்காக. அது மட்டும் இல்லை, அந்த அருணை ரொம்ப நல்லவன் நீ நம்பி மறுபடியும் ஏமாந்து போய் நிற்கக்கூடாதுல்ல. இப்போவே அவன் பேசினதெல்லாம் உண்மைன்னு நம்பி ஏமாந்து தான் இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்க. இதுலேயே எனக்கு புரியுது உன் நிலைமை என்னன்னு. உன்கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், உன்னை எப்படி வேணாலும் ஏமாத்தலான்னு அருண் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை. அத்தை, நீங்களாவது சொல்லுங்கள். என் கூட சீதாவை வர சொல்லுங்கள். மீனாவும் சீதாவும் உண்மை என்னன்னு பார்க்கட்டும். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே சீதாவுக்காக தான். நான் சீதா மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கேன், அக்கறை வச்சுருக்கேன். அவள் வாழ்க்கை மேலே எனக்கு அக்கறை இருக்குன்னு சீதாவுக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு முத்து பேசுகிறாரு. இதை கேட்ட சந்திராவும், சீதா உன் வாழ்க்கைக்காக தான் முத்து மாப்பிள்ளை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இனியும் நீ கோவப்பட்டனா அப்புறம் நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். இப்போவே நான் சொல்கிறத கேளு. உடனே முத்து மாப்பிள்ளை கூட நீ கிளம்பிப்போ. அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு. மீனா, நீ சீதாவை கூப்பிட்டு போ. சீதா கண்டிப்பாக வருவா. நீ அருணை ரொம்ப நம்புறல்ல, ஆனால் இவங்க சொல்கிறதுலையும் உண்மை இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. முத்து மாப்பிள்ளை இப்படி தப்பு செய்கிற ஆளெல்லாம் இல்லை. அப்படி தப்பு செய்கிறவங்கள கூட முத்து மாப்பிள்ளை சும்மா விட்டு வச்சதில்லையே. உனக்கு சிட்டியை பற்றி தெரியும்ல. சிட்டி தான் இப்படி ஆளுங்களை அனுப்புவான், பிரச்சனை செய்வான். முத்து மாப்பிள்ளை நல்ல வேலை செஞ்சு உன் மீனா அக்காவை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. இவர் எதுக்காக ஆளுங்களை அனுப்பி தேவையில்லாமல் அருணுக்கு பிரச்சனை செய்யணும்? அப்படி செய்யணுன்ற அவசியம் யாருக்குமே இல்லை. நான் முத்து மாப்பிள்ளையை நம்புகிற மாதிரி நீயும் நம்பணும் சீதா. அதுக்கு உண்மை என்னன்னு முதல்ல உனக்கு தெரியணும். நீ எல்லார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது சரிதான், ஆனால் யார் நல்லவங்க, யாரை நம்பணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நீ அந்த அருணை விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்க, அதுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல நீ போய் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. அதுக்கப்புறமா அந்த அருண் மேலே தப்பு இருக்குன்னா என் மாப்பிள்ளை இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அருணை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இங்கே முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க சந்திரா. உடனே இதை பார்த்துட்டு முத்துவும், நீ கிளம்பி வா சீதா. என் மேலே நம்பிக்கை வச்சு வா. கண்டிப்பாக நான் பொய் சொல்ல மாட்டேன். அந்த அருண் மாதிரிலாம் என்றைக்கும் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு சீதாவையும் முத்துவையும் தன்னுடைய காரில் முத்து சீதாவையும் மீனாவையும் தன்னுடைய கார்லேயே கூப்பிட்டு போகிறாரு. அந்த சமயம் இங்கே முத்துவோட கார் வரதை அங்கே அருண் கவனிக்கிறாரு. என்ன இந்த முத்து என்ன பார்க்க வந்திருக்கான்? இவனுக்கு வேறு வேலையே இல்லையே. வரட்டும், ஏதாவது பிரச்சனை செய்வோம். எப்படியாவது இவனை மாட்டி விடணும். இந்த முத்துவை மாட்டி விட்டால் அது நமக்கு சந்தோஷம், அவ்வளவு தானே. வரட்டும், இந்த முத்து என்ன தான் பேசுகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு முத்துவோட காரில் சீதாவும் மீனாவும் இருக்கிறது தெரியாமல் அருண் முத்துவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்ன இந்த பக்கம் வந்திருக்க?
அப்படின்னு இங்கே அருண் கேட்குறாரு. அதுக்குடனே முத்துவும், இல்லை நான் எந்த தப்புமே செய்யலை, உனக்கு உதவி தானே செஞ்சேன். அந்த ஆளுங்க யாருன்னு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. அந்த ஆளுங்களை நான் தான் அனுப்புனேன்னு சீதா கிட்ட ஏன் என்னை பற்றி பொய் சொன்னேன்? எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கணும். ஏன் என் மாமியார் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கணும், நான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கணும்னு நீ திட்டம் போட்டு தானே இப்படியெல்லாம் பொய் சொல்லி அங்கே சீதாவை ஏமாத்திட்டு இருக்க. ஏன் இப்படி செஞ்சேன்னு கேள்வி கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு இங்கே அருண்கிட்ட முத்து பேசின உடனே அதுக்குடனே அருண், ஆமாம் நான் வேணும்னே தான் நீ தான் தப்பு செஞ்சேன்னு சீதாவை நம்ப வச்சேன். உன்னால் என்ன செய்ய முடியும்? சீதா நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்பா. நான் என்ன சொன்னாலும் சீதா நம்புவா. ஏன்னா சீதா மட்டும் இல்லை, என் மாமியாராக இருக்கட்டும் சத்யான்னு எல்லாருமே உன் மேலே தப்பு இருக்குன்னு உன்னை அவமானப்படுத்தணும். அவங்க யாரும் உன்கிட்ட பேசவே கூடாது. அவங்க வீட்டு பக்கம் நீ வரதை கூட அவங்க விரும்பக்கூடாது. அதுக்காக தான் நீ எனக்கு உதவி செஞ்சதை சீதா கிட்ட சொல்லாமல் நீ தான் ஆளுங்களை அனுப்பி எனக்கு பிரச்சனை செஞ்ச. அதனால தான் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன். இந்த முத்துவால் இன்னும் எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்னு சீதா கிட்ட நடித்து ஏமாத்துனது நான் தான். உன்னால் என்ன செய்ய முடியும்? நான் தான் இப்படி பொய் சொன்னேன் ஏமாத்துறேன்னு சீதா கிட்ட போய் சொல்வியா? அப்படியே நீ சொன்னாலும் சீதா அதெல்லாம் கேட்டு நம்பவே மாட்டா. ஏன்னா நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு சீதா அப்படியே நம்பிட்டா. என்னை மட்டும்தான் சீதா நம்புவா. இனி சீதா உன்கிட்ட பேச மாட்டா. நீ அவளை பார்க்க போனாலே உன்னை அவமானப்படுத்தி அனுப்புவா. தெரியும்ல நான் யாருன்னு. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா இந்த அருண் யாருன்னு? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சந்திரா வீட்டிலேருந்து உன்னை பிரிக்கணும், மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் யாரும் பேசவே கூடாதுன்னு உங்களை கண்டுக்காமல் அவமானப்படுத்தணுன்றதுக்காக உன் குடும்பத்தில் இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்ச முத்து. நான் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும். என் முன்னாடி எப்பயும் நீ தலை குனிஞ்சு தான் நிற்கணும். நான் இந்த வீட்டுக்கு மருமகனாக வரதுக்கு முன்னாடி உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல. என் கல்யாணம் நடக்கும்போது கூட என் மாமியார் என்ன தெரியுமா சொன்னாங்க? முத்து தம்பி வந்தால் தான் இந்த கல்யாணம் நடக்கும். அதனால் நீங்கள் முத்து தம்பிக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட தப்பு இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன? அதனால தான் உனக்கு பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தேன்னா நான் எல்லார்கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கணும். நீ தான் எனக்கு பிரச்சனை செய்கிறேன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்க. ஏன்னா நீ சாதாரண கார் டிரைவர் முத்து. ஆனால் நான் அப்படி இல்லை. பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் சீதா கேட்பா. என்ன சொன்னாலும் சீதாவும் என் மாமியாரும் நம்புவாங்க. இனி உன்னை யாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்கல்ல. ஏன்னா நீ தான் எனக்கு பிரச்சனை செய்கிற, தப்பு செய்கிறதெல்லாம் நீ தான். அவங்க ஓ மேலே தான் ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அருண் பேசுகிறாரு. உடனே முத்துவும், அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? யாரும் என்னை நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல. ஆமாம், யார் உன்னை நம்புவாங்க? என் வேலையில் பிரச்சனை செஞ்ச. அதெல்லாம் நான் பொறுமையாக பொறுத்து போனதுக்கு காரணம் சீதாவே உன்னை கண்டுக்காமல் இருக்கணும். இனி சீதாவே மீனாக்காவும் முத்து மாமாவும் எனக்கு வேண்டான்னு முடிவெடுக்கணுன்றதுக்காக தான். அதே மாதிரி எனக்கு உதவி செய்ய வந்த, என்னை காப்பாற்ற வந்த, எனக்கு நல்லது தான் செஞ்ச. அதை ஏன் நான் சீதா கிட்ட சொல்லணும்? மறுபடியும் நீ நல்ல பேர் வாங்குவ. அதை பார்த்து எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதனால தான் பொய் சொன்னேன். சீதாவும் நம்பிட்டா. இப்போ நீ தான் பிரச்சனையில் இருக்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது இங்கே உண்மை எல்லாத்தையும் கோவத்தில் அருண் சொல்லிக்கிட்டே இருக்க இங்கே முத்து சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. என்ன என் முன்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அன்னைக்கு நான் உண்மையாகவே ஆளுங்களை அனுப்பலை. அந்த ஆளுங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு உனக்கு நான் உதவி செய்ய வந்திருக்கவே கூடாது. உதவி செஞ்சதுனால தானே நீ என்னை அவமானப்படுத்தின. இப்போ நான் உண்மையாகவே என் ஆளுங்க, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். பார்க்குறியா? அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. வெளுத்து வாங்க போகிறாங்க. ஏன்னா என் முன்னாடி நீயே செஞ்ச உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க, உடனே முத்து அங்கே சீதாக்கு ஃபோன் பண்ணி, வெளியில் வா சீதா, எவ்வளோ நேரம் தான் கார்லேயே உட்காந்துட்ருப்ப? அதான் உன் வீட்டுக்காரர் அருணை பற்றின உண்மை உனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் இன்னும் எதுக்கு பார்த்துட்ருக்கணும்? அமைதியாக இருக்கணும். மீனாவையும் கூப்பிட்டு வெளியில வா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. சீதாவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு ரொம்பவே கோவமாக கார்லேருந்து இறங்கி வராங்க. இங்கே உடனே சீதா அருணை பார்த்து ரொம்ப கோவமாக பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அருணுக்கு அப்போ தான் புரியுது, வேணும்னே முத்து என் மேலே கோவப்படாமல் ரொம்ப பொறுமையாக அமைதியாக பேசுனதுக்கு காரணம் இங்கே சீதாவும் மீனாவும் நான் என்ன பேசுகிறேன்னு கவனிக்கிறதுக்காக தானா? இதெல்லாம் தெரியாமல் சீதா வந்திருக்கா, மீனாவும் இருக்காங்கன்னு தெரியாமல் நான் வேற பொய் சொன்னது, ஏமாத்துனதுன்னு எல்லா உண்மையவும் இந்த முத்துக்கிட்ட சொல்லி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என்னடானா சீதாவுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு திருன்னு முழிக்கிறாரு இங்கே அருண்.
அருண் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமா வந்த மீனாவும், என்ன சீதா, உண்மை என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறோன்னு எங்கள் கூட கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிச்ச. அருண் மேலே உள்ள நம்பிக்கையில் அருண் வந்து ரொம்ப நல்லவருன்னு சொன்னியே, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா அந்த அருணோட லட்சணம் என்னன்னு? நாங்கள் சொன்னால் உனக்கு புரியாது, ஆனால் நீ தான் பாத்தியே அருண் என்னென்ன பேசினாருன்னு. இப்போ உனக்கு புரியுதா யார் ரொம்ப நல்லவங்க, யார் உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு? இனியாவது ஒரு நல்ல முடிவாயிடு. யாரையும் நம்பி ஏமாந்து போய் நிற்காத. நல்லா படிச்சிருக்க, யார் எப்படிப்பட்டவங்கன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா? என்னதான் அருணை நீ உண்மையாகவே விரும்பியிருந்தாலும் அவரோட குணம் என்னன்னு புரிஞ்சுக்காம இத்தனை நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கிற பத்தியா? உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலன்னு மீனா சீதா கிட்ட கோவமாக பேச, சீதா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. அருணை பார்த்து சீதா கேட்குறாங்க, என்ன அருண் இதெல்லாம்? என் முத்து மாமாவும் மீனாக்காவும் உங்களை பற்றி சொன்னப்பெல்லாம் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் அருண் அப்படிப்பட்டவர்லாம் இல்லை, அருண் ரொம்ப நல்லவர்னு சப்போர்ட் பண்ணி பேசினேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் நீங்கள் முத்து மாமா கிட்ட பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே தெரியுது நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. எதுக்கு என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்துறீங்க? முத்து மாமா தான் ஆளுங்களை அனுப்புனாருன்னு ஏன் பொய் சொன்னீங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும். நான் என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், என் வேலையில் ரொம்பவே நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதான் நீங்கள் நேர்மையாக செய்கிற வேலையா? இல்லை இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்துற நீங்கள் உங்கள் வேலையிலையும் மற்றவங்கள ஏமாத்திட்டு தானே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் இப்படி செஞ்சீங்க? என் முத்து மாமாவை என் முன்னாடி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துனதுனால நான் அவங்கள எவ்வளோ அவமானப்படுத்தினேன், அதெல்லாம் தப்பு தானே? ஏன் இப்படி செஞ்சீங்க அருண் சொல்லுங்க அப்படின்னு அங்கே பெரிய பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உடனே மீனாவும், என்ன அருண், என் வீட்டுக்காரர்கிட்ட இவ்வளோ நேரமாக அந்த பேச்சு பேசுனீங்க, நீ தலை குனிஞ்சு நிற்ப முத்துன்னு. இப்போ என்ன, இங்கே சீதாக்கு உண்மை தெரிஞ்ச உடனே பதில் பேச முடியலையா? தலை குனிஞ்சு நிற்கிறீங்களே, என்ன காரணம் இப்படி நீங்கள் செய்கிறதுக்கு? ஏன் என் வீட்டுக்காரர் மேலே இன்னும் இவ்வளோ கோவமாக இருக்கீங்க? என் வீட்டுக்காரர் முத்து அவரோட வேலையை தானே பார்க்குறாரு, நீங்களும் உங்கள் வேலையை பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு யாரோ வந்து உங்ககிட்ட பிரச்சனை செய்கிறாங்கன்னா அந்த ஆளுங்களை எல்லாம் என் வீட்டுக்காரர் தான் அனுப்புனாங்கன்னு நீங்களா ஒரு முடிவெடுப்பீங்களா? இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விசாரிக்கவாது செய்ய வேண்டாமா? அப்படியே அதை சீதா கிட்ட சொல்லி பிரச்சனையை இவ்வளோ பெருசாக்கியிருக்கீங்க. இதெல்லாம் வேணும்னே நீங்கள் செஞ்ச வேலை தானே அருண், இது உங்களோட திட்டம் தானே அப்படின்னு கேட்க, உடனே மீனாவை பார்த்து சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இப்போ உங்களால் என்ன செய்ய முடியும்? இந்த முத்துவாலையும் இந்த மீனாவாலையும் என்னெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சீதா. நான் சொல்கிறது உண்மைதான். வேணும்னே ஆளுங்களை அனுப்புனது இந்த முத்து தான், அது மட்டும் இல்லை. அப்படியே நான் பொய் சொல்லியிருந்தாலும் நீ என் மனைவி, நீ என்ன தான் நம்பணுமே தவிர்த்து இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த முத்து நம்ம கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் செஞ்சான், அதை மறந்துட்டியா? எத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்தினா. இப்போ வரைக்கும் என்னை சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்டுங்கன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அந்த முத்துவை சும்மா விட்டுட்டியா? உன் கல்யாணத்தை நிப்பாட்ட முத்து திட்டம் போட்டு வந்தானேன்னு. ஏன் அப்போல்லாம் எனக்கு எவ்வளோ மனசு வேதனையாக இருந்திருக்கும்னு நீ புரிஞ்சுக்க மாட்டியா சீதான்னு சொன்னதை கேட்ட உடனே சீதா முத்து முன்னாடியே அருணை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? என் முத்து மாமாவால் தான் கல்யாணமே நடந்தது. என் மீனாக்கா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் யாருக்கும் தெரியாமல் நமக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. அவங்களையா தப்பாக நினச்சிக்கிட்டு இன்னும் நீங்கள் பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க? யார் யாரோ உங்களை கேள்வி கேட்குறாங்கன்றதுக்காக என் முத்து மாமா தப்பு செஞ்சதா பொய் சொல்வீங்களா? அருண், இப்படியெல்லாம் பேசுகிறத இன்னையோடு நிறுத்திக்கோங்க. இல்லை நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். என்ன பேசுகிறீங்களோ முதல்ல புரிஞ்சு பேசுங்க. முத்து மாமாவும் மீனாக்காவும் உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் அவங்கள புரிஞ்சிக்காம எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க. இதில் உங்கள் அம்மா வேற முத்து செஞ்சது எல்லாமே தப்பு, என் பையன் உண்மையை தான் சொல்கிறான்னு அவங்களும் என்னை கேள்வி கேட்குறாங்க. அந்த கோவத்தில் என் மீனாக்கா கிட்ட போய் என்னெல்லாம் பேசணும்னு தெரியுமா? நீங்கள் என்னவோ பொறுப்பான வேலையில் இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை பெருமையாக பேசி சாதாரண கார் டிரைவர் தானே என் முத்து மாமான்னு ரொம்ப ஏளனமாக பேசினேன். அதெல்லாம் நினச்சி பார்த்து என்னால் அன்றைக்கி வேலை கூட செய்ய முடியல. என் முத்து மாமாவை இப்படி நான் பேசினதே இல்லை. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். உங்கள் அம்மா பேசின பேச்சுக்கும் சரியான பதில் கொடுக்க தான் போகிறேன். நான் உங்கள் வீட்டு மருமகளாக வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டீங்கல்ல, இனி அது நடக்கவே நடக்காது. நான் என் வீட்டிலே இருந்துக்கிறேன். இப்படி ஒரு குணம் இருக்குன்னு தெரிஞ்சு உங்கள் கூட எப்படி நான் சந்தோஷமாக வாழ முடியும்? இப்படி என் மாமாவுக்கு பிரச்சனை செஞ்ச நீங்கள் ஏன் வாழ்க்கையிலும் பிரச்சனை செய்ய மாட்டீங்கன்னு எப்படி உங்களை நம்புறது? இனியும் உங்களை நம்ப நான் தயாராக இல்லை. இந்த வாழ்க்கையும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம் அருண். நான் வந்து முத்து மாமா கூடயே நான் வந்து என் வீட்டுக்கு போயிடுறேன். முத்து மாமா, நீங்கள் வாங்க முத்து மாமா, நான் என்னை மன்னிச்சிடுங்கக்கா. நீங்கள் பேசின எல்லாத்தையும் நான் வந்து பெருசாக எடுத்துக்காமல் நம்பாமல் இருந்தது என்னுடைய தப்பு தான் மீனாக்கா. இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இந்த அருண் எப்படிப்பட்டவர்னு.
இவர் கூட சந்தோஷமாக வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா இந்த அருண் பொய் சொல்ல மாட்டாருன்னு இத்தனை நாள் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அருண் சொல்கிறது எல்லாமே பொய் தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, எல்லாரும் முன்னாடியும் இங்கே அருண் பதில் பேச முடியாமல் கண் கலங்கி நிற்க, அங்கே தான் கூட வேலை பார்க்குற எல்லாரையுமே இங்கே வந்து அருண் பார்க்குறாரு. இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் அருணோட ஃப்ரெண்டுங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அருண் வந்து அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, சீதா, அருண் ஏதோ தப்பு செஞ்சிட்டாரு, மன்னிச்சு சந்தோஷமாக அவர் கூட நீ வாழ்கிறத விட்டுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிற, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை முத்து மாமா, நீங்கள் சொன்னப்போ அருண் மேலே உள்ள நம்பிக்கையில் எவ்வளவோ அருணுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்படி ஒரு வேலையை செய்வார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் கூட நான் எந்த நம்பிக்கையில் வாழ முடியும்? இவர் சொல்கிற எல்லாத்தையும் அவங்க அம்மாவும் நம்பிட்டு என்ன கேள்வி கேட்குறாங்க. உங்கள் கூட நான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் மீனாக்காவும் முத்து மாமாவும் இனி நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து இந்த அருண் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காரு. இப்படி ஒரு எண்ணம் உள்ள இந்த எண்ணமும் குணமும் இருக்கிற இந்த அருண் கூட நான் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இவர் மறுபடியும் பொய் சொல்வார். நான் ஏமாற தயாராக இல்லை. நான் அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். மீனாக்கா, நீ வரியா இல்லையா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. சீதா, நான் சொல்கிறத கேளு. எப்போ பார்த்தாலும் இப்படி தான் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்ல, வேற நான் என்னக்கா செய்ய முடியும்? அருண், என் மீனாக்கா கிட்டேயும் முத்துமாமா கிட்டேயும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். ஏன் முகத்தில் நீங்கள் என்றைக்கு முழிக்கவே கூடாது. உங்களை கல்யாணம் பண்ணதே பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கிளம்புறேன். நீங்கள் செஞ்ச எல்லா வேலையும் எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இனி உங்கள் வீட்டு மருமகளாக நான் இருக்க மாட்டேன். என் அம்மாவோட பொண்ணா தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு சீதா கண் கலங்கி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் அருண், இதெல்லாம் தேவையா? நான் தான் சொன்னேன்ல, சீதா உண்மை என்னன்னு தெரிஞ்சா உன்னை சும்மா விட மாட்டான்னு. பாத்தியா, உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் கூட வாழ மாட்டேன்னு சீதா கிளம்பி போயிட்டா. இப்போ என்ன செய்ய போறேன்னு கேட்க, உடனே மீனாவும், இனியாவது இந்த அருண் வந்து திருந்துறாரான்னு பார்ப்போங்க. இங்கே சீதா எடுத்த முடிவும் சரிதான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்துற அருணை எப்படிங்க நம்பி சீதா அந்த வீட்டில் இருக்க முடியும்? தப்பு செஞ்சது அருண். பார்ப்போம், திருந்தி வந்தா சீதாவை இந்த அருண் கூட ஒன்று சேர்ந்து வாழ வைப்போம். இல்லையா சீதா நம்ம வீட்லேயே இருக்கட்டுங்க. இந்த அருண் திருந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு முத்துவும் மீனாவும் அருணை ரொம்ப கோவமாக பேச, அருணுக்கு அவ்வளோ கோவம் வருது. இந்த முத்து என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி நானே இந்த முத்து முன்னாடி உண்மையை சொல்கிற மாதிரி உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்ச சீதா இப்படி என்னை வெளுத்து வாங்கிட்டு அவமானப்படுத்திட்டு போவா, என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லையேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாரு. மீனாவும் முத்துவும் உண்மை என்னென்னு சீதாக்கு நிரூபித்த உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அருணோட ஃப்ரெண்டு அருண் கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன அருண், இவ்வளோ பிரச்சனை அதுவும் அந்த முத்துவால் வந்திருக்கு, நீயும் அமைதியாக இருக்க? நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உங்கள் வீட்டு மூத்த மாப்பிள்ளையாக இருக்கிற அந்த முத்துவோட வழியில் தலையிடாத, பிரச்சனை செய்யாதுன்னு. இப்போ பாரு, உன்னை பற்றின உண்மையை அங்கே சீதாவுக்கு ரொம்ப தெளிவாக அந்த முத்து புரிய வச்சது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லார் முன்னாடியும் உன்னை அவமானப்படுத்தி உன்னை மாட்டி விட்டுட்டாரு அந்த முத்து. உன்னால் என்ன செய்ய முடிஞ்சது? பெரிய பொறுப்பான வேலையில் இருக்க அந்த முத்துவால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு பேசிகிட்டு இருப்ப. இப்போ அந்த முத்துவால் தான் நீ தலை குனிஞ்சு நிற்கிற. என்ன செய்ய போகிற? உண்மை தெரிஞ்ச சீதாவும் உன் கூட வாழ மாட்டேன்னு கிளம்பி போயிட்டாங்களே, இதெல்லாம் உனக்கு தேவையா? உன் வேலையை மட்டும் பார்த்துருக்கலாம்ல. என்ன இருந்தாலும் சீதாவும் மீனாவும் சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமும் முத்து தானே. அதுக்கப்புறம் நீ அந்த பிரச்சனையை பெருசாக்கியிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்புக்கு தான் அவமானப்பட்டு நிற்கிற. ஏன் தான் இப்படி இருக்கிறியோ அப்படின்னு அருணோட ஃப்ரெண்டும் பேசிட்டு போகிறதுனால இங்கே ரொம்ப கோவத்தில் இருக்கிறாரு. இங்கே வந்து அருண் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அருண் வீட்டுக்கு போன சீதாவும் தன்னுடைய அம்மா கிட்ட அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லி அழுகுறாங்க. அம்மா, இந்த அருணை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன். முத்து மாமாவும் மீனாக்காவும் சொன்னப்போ நான் நம்பியிருக்கணும். அருணை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாதுமா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக இனி போக மாட்டேன். அருண் கூட வாழ மாட்டேம்மா. நான் இந்த வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீதா ரொம்ப அழுகுறாங்க. இதை பார்த்த சந்திராவும், என்ன சீதா இதெல்லாம்? நீயா வந்து அந்த வாழ்க்கை வேணும்னு சொல்லி அந்த அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ வந்து அழுது என்னடி பிரயோஜனம் இருக்குது? அங்கே மீனா எவ்வளவோ சொன்னாலே நீ கேட்டியா? மீனா பேச்சை கேட்டிருக்கணும். முத்து மாப்பிள்ள உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாருன்னு நீ ஏன் நம்பாமல் அந்த அருண் பேச்சை கேட்ட? அப்போ எல்லாரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. அருண் மட்டும்தான் நல்லவருன்னு அவர் பேச்செல்லாம் கேட்ட. இப்போ உன் நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா, என் மாமியாரையும் சும்மா விடக்கூடாதுமா. எப்போ பார்த்தாலும் அந்த அருணுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணி பேசி நம்ம குடும்பத்தை அந்த பேச்சு பேசினாங்க. அந்த கோவத்தில் தாம்மா நான் மீனாக்காவை கூட தேவையில்லாமல் திட்டிட்டேன். மீனாக்கா கிட்டேயே முத்துமாமா கிட்டேயே மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச தப்பை என்னாலேயே மன்னிக்க முடியலம்மா அப்படின்னு சொல்லி சீதா அழுகுறாங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட சீதாவும் மனசு மாறிடுறாங்க. இங்கே அருண் வீட்டுக்கு போன உடனே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த அருணோட அம்மாவும், அருண் என்னாச்சு அருண், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அம்மா
நானும் சீதாவும் எவ்வளோ சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்தோம். இந்த முத்துவும் மீனாவும் என் மேலே உள்ள கோவத்தில் என்னையும் சீதாவையும் பிரிக்கிறதுக்காக என்னை பற்றி தப்பாக பேசி சீதாவும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இனி உன் கூட நான் வாழவே மாட்டேன்னு இங்கே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாமா. சீதா இல்லாமல் நான் எப்படிம்மா இங்கே தனியாக இருக்க போகிறேன்? வாங்கம்மா, எனக்காக பேசி சீதாவை இங்கே கூப்பிட்டு வரலாமா? நான் எந்த தப்பும் செய்யலாமா அப்படின்னு மறுபடியும் இங்கே பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அருண். இங்கே சீதாவோட மனசை முத்துவும் மீனாவும் மாற்றிட்டாங்கம்மா. என் மேலே தான் தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு சீதாவும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டா. எப்படிம்மா சீதா கிட்ட பேசி புரிய வச்சு எங்களை ஒன்று சேர்த்து வைக்கணுமா அப்படின்னு சொல்ல, சீதா நான் சொன்னால் கேட்பா, உண்மை என்னன்னு புரிய வச்சா சீதா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அருணை கூப்பிட்டுட்டு சந்திரா வீட்டுக்கு அருணோட அம்மா கிளம்பி போகிறாங்க. சீதா பார்க்குறாங்க, இங்கே மீனாவும் இருக்காங்க. அங்கே சந்திரா உடனே என்ன சம்மந்தி வந்திருக்காங்கன்னு சொல்ல, அம்மா இனி இவங்களை சம்மந்தின்னு சொல்லாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. நான் உள்ளே வரட்டுமா சம்மந்தின்னு கேட்க, வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மீனாக்கு அவ்வளோ கோவம் இங்கே அருணையும் அருணோட அம்மாவையும் பார்த்துட்டு. அருணோட அம்மா வந்த உடனே அருண் சொன்னதை நம்பிட்டு சீதாவை கேள்வி கேட்குறாங்க. என்ன சீதா இதெல்லாம்? எவ்வளோ சந்தோஷமாக வேலைக்கு போகிறேன்னு கிளம்பி வந்த, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு வந்து இப்படி அதுக்குள்ளே மனசு மாற்றிட்டாங்களா? அங்கே அருண் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீ கூட நம்பாமல் இருந்தா எப்படி? அருணோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ ஆசைப்பட்ட. இப்போ கல்யாணம்லாம் நடந்ததுக்கப்புறமா உன் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டுட்டு இப்படி ஒரு முடிவெடுத்திருக்க, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு அருணோட அம்மா பேச ஆரம்பித்த உடனே சீதா இருந்த கோவத்தில் அருணோட அம்மாவை வெளுத்து வாங்குறாங்க. என்ன மறுபடியும் அந்த அருண் உங்ககிட்ட எதுவும் பொய் சொன்னானா அப்படின்னு கேட்க, நடந்தது தான் அருண் சொன்னான்னு சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்ட உடனே, உன் மனசை முத்துவும் மீனாவும் மாற்றிட்டாங்க. இங்கே நான் எந்த தப்பும் செய்யலை, என் மேலே தப்பு இருக்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னான்னு சொன்ன உடனே ரொம்ப கோவத்தில் மீனாவும் சீதாவும் அருணோட அம்மாவையும் அருணையும் வெளுத்து வாங்குறாங்க. உடனே சந்திரா சொல்கிறாங்க, அப்போ இந்த அருண் இன்னும் திருந்தலை, உங்ககிட்டையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா உங்கள் மருமகனை பற்றி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, எனக்கு இப்படி ஒரு மருமகன் தேவையே இல்லை. எங்கள் வீட்டில் உள்ள மூத்த மருமக முத்து மாப்பிள்ளை எவ்வளோ பொறுப்பாக எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோ வந்து பொறுப்பாக இருப்பார். ஆனால் இவர் என்னடானா இந்த சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பொய் சொல்லி ஏமாத்திட்டுருக்காரே. இவரை பற்றின உண்மையை சீதா புரிஞ்சுக்கிட்டா. அதனால தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரமாட்டேன்னு சொன்னாலே தவிர்த்து நாங்கள் யாரும் அருணை தப்பாக பேசலைன்னு சொல்ல, உடனே சீதா சொல்கிறாங்க, ஆமாம் இந்த அருண் தான் தேவையில்லாமல் முத்து மாமா செய்யாததை செஞ்சதா சொல்லி பிரச்சனை செஞ்சுருக்காரு. அந்த ஆளுங்க யாருன்னு முத்து மாமாவுக்கும் தெரியாது, ஏன் உங்கள் பையன் அருணுக்கு கூட தெரியாது. அப்புறம் அந்த ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சது முத்து தானு, பொய் சொன்னது எல்லாமே நான் தானு. அருண் வந்து முத்து மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நானே பார்த்தேன், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அருண் பேசுனதை பார்த்து தான் நானே மனசு மாறினேன். உங்கள் பையன் என்ன மட்டும் இல்லை உங்களையும் ஏமாத்துறாரு, அதை நீங்கள் நம்பிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? இந்த அருணுக்கெலாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரையும் நான்லாம் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு பேசுகிறாங்க சீதா. உங்கள் பையன் அருண் தான் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. தப்பு செய்கிறது எல்லாமே இந்த அருண். இன்னும் திருந்தாமல் பொய் சொல்லிட்டு இருக்காரு. இவரை நம்பி நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வரவே மாட்டேன். இப்போவே 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க. உங்கள் முகத்தில் முழிக்க எனக்கு விருப்பமே இல்லை. என்ன அருண் திருந்துவீங்க? கொஞ்ச நாள் என் அம்மா வீட்டில் இருந்துட்டு அங்கே வரலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீ உங்கள் அம்மாவை பேசி இங்கே கூப்பிட்டு வந்ததில் தெரியுது நீ திருந்தவே மாட்டேன்னு. நீ சொல்கிறது எல்லாமே பொய் தான். இப்பையும் என் அக்கா மீனாவை பற்றியும் என் முத்துமாமாவை பற்றியும் உங்கள் அம்மா கிட்ட தப்பாக தானே சொல்லியிருக்க. அவங்களால தான் பிரச்சனை வந்துச்சு, என்னையும் சீதாவையும் பிரிச்சுட்டாங்கன்னுலாம் சொல்லியிருக்கல. மீனாக்காவும் முத்துமாமாவும் என் வாழ்க்கை மேலே அவங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது. அதனால் உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு என்றைக்கும் நினைக்க மாட்டாங்க. நீ சொன்ன பொய்யாலையும் நீ செஞ்ச தப்பாலையும் உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் நானாக உன் கூட வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்து என் அம்மா வீட்டுக்கு வந்தேன். மற்றவங்க மேலே முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் நீ என்றைக்கும் திருந்தவே மாட்டேன். முதல்ல உன் மேலே எவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்லி அதை திருத்திக்க பாரு. இனியும் மீனாக்காவையும் முத்துமாமாவையும் நீ தப்பாக பேசின, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, சும்மா விட மாட்டேன். என் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு அப்புறம் நானே உன்னை உள்ளே அனுப்ப வேண்டியதாக போயிடும், புரியுதா அப்படின்னு சொல்ல இங்கே அவமானப்பட்டு நிற்க உடனே அருண்கிட்ட அருணோட அம்மா கேட்குறாங்க, என்ன அருண் நீ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு முத்து மேலே தப்பு இருக்குன்னு நீ என் மனசையும் மாற்றி இங்கே வேற கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்த தலை குனிஞ்சு நிற்க வச்சுட்டியே. நான் அவமானப்பட்டு நிற்கிறேன் உன்னால், ஏன்டா பொய் சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, அப்போ தான் நீங்கள் வந்து பேசுவீங்க, சீதாவை மறுபடியும் கூப்பிட்டு வருவீங்கன்னு நினச்சேன்.
சீதா இல்லாமல் நான் எப்படிம்மா அந்த வீட்டில் இருக்க முடியும்? அதாம்மா நீங்கள் பேசினா சீதா என்னை மன்னிச்சிருவா, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்துருவான்னு நினச்சேன். ஆனால் மறுபடியும் நான் சொன்ன பொய்யால் இப்படி பிரச்சனை பெருசாகும்னு நான் நினைக்கவே இல்லை. சீதா என்னை மன்னிச்சிரு, நான் வேணா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கட்டுமான்னு சொல்ல, நீ உண்மையாகவே மனசு மாறி மன்னிப்பு கேட்கல. நீ பொய் சொல்லிட்டு இருக்க. நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இனி நீயா இருக்கட்டும், உங்கள் அம்மாவா இருக்கட்டும், இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. அந்த தகுதி உனக்கு இல்லவே இல்லை. கிளம்புறீங்களா இல்லையா அப்படின்னு அங்கே பேச வந்த அருணோட அம்மாவையும் அருணையும் வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு அருணோட அம்மாவுக்கு புரிய வச்சு அங்கேருந்து அனுப்பிடுறாங்க சீதா. சீதா முன்னாடி பதில் பேச முடியாமல் அருணோட அம்மாவும் தலை குனிஞ்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே சீதா மீனா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியாக்கா, இப்போ கூட முத்துமாமாவை பற்றி என் மாமியார்கிட்ட பொய் சொல்லி ஏமாற்றி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் தப்பு தானே? இந்த அருண் திருந்துவாருன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைக்கா. இந்த அருணை நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. முத்துமாமா பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. நானும் என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இந்த அருணை நம்பி எல்லா விஷயத்துலையும் நான் ஏமாந்து போய் நிற்கிறேனே, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான்க்கா. என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. முத்துவால உண்மை தெரிஞ்ச சீதா இப்படி ஒரு முடிவெடுத்ததால எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அருண். இங்கே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க அருண் மேலேயும், அருண் பேச்சை ரொம்ப நம்புகிற அருணோட அம்மா மேலேயும் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க சீதா.